பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இயற்கையின் தொடக்கம் பாகம் 1 அப்படிங்கிற தலைப்புல மகேஷ்குமார் ஐயா நம்மளுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. சார் வெல்கம் சார். தேங்க்யூம்மா. ஸோ மணி 35 ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச டாபிக் தான். ஏற்கனவே நமது ஸ்டூடெண்ட்ஸ் 24, 25, 23, 24, 22, 23 பாக மாணவர்களுக்கு இப்ப நம்ம பேசக்கூடிய பகுதி தெரிந்த பகுதியா தான் இருக்கும். பட் அதுவும் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட பகுதியாகவும் இருக்கலாம். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? சார் கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே, இடையில டிஸ்கனெக்ட் ஆச்சு, திருப்பி கனெக்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இன்றைய தலைப்பு நம்ம இயற்கையின் தொடக்கம். இது நம்ம பிந்து மேடம் கொடுத்த டாபிக்கோட பேர். அவங்க தான் டாபிக் செலக்ட் பண்ணாங்க, நேம் கொடுத்தது அவங்க தான். ஸோ இயற்கையின் தொடக்கம் அப்படின் போது நம்ம அதுல பிராக்கெட்ல மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வகுப்போட தன்மை எதுக்காக அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறோம். பொதுவா பேசுறதுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி எடுத்தா மரணம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே ஏற்றுக்கிறதுக்கோ அல்லது பேசுறதுக்கோ கொஞ்சம் பயம் அப்படி சொல்லலாம், அல்லது தெளிவின்மை அப்படி சொல்லலாம். பட் இயல்புல அதை தடுக்கிறதுக்கோ அதை மாற்றுவதற்கோ யாருக்குமே எந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை இருந்தாலும் அந்த உண்மையை கொஞ்சம் மற்ற டாபிக் பேசுற மாதிரி இது பேசுறதுக்கு அது ஏன் பேசுறீங்க, அது ஏன் தேவையில்லாத பத்தி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல இருந்து விடுபடுதல் அப்படின்னு சொல்லும்போது அது எதெல்லாம் சேர்ந்து இருக்குது, அப்படி சேர்ந்தது எந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும், அதனால என்ன லாபம், அதனால என்ன நஷ்டம், அப்ப எது நமக்கு தேவை அப்படிங்கிற சில விளக்கங்களை இல்ல நம்ம பேசலாம். பெரிய டாபிக், நம்ம ஒரு அளவா புரியற அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு புரியற மாதிரி பேசலாம். ஸோ இந்த டாபிக்ல நம்ம ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதுக்குண்டான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதை நம்ம விளக்கம் எடுத்துக்கலாம். விளக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் அடுத்த பயணத்துல வரும்போது, அதாவது மேபி அடுத்த மாசம் வரும்போது நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கண்டினியூஷன் கொடுக்கலாம். ஓகே, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எதற்காக மரணம் வரணும், மரணம்ங்கிறது எதுக்கு, அது ஒரு சோகமான நிகழ்வா அல்லது ஒரு உற்சாகமான நிகழ்வா, அது ஒரு பயணத்தோட முடிவா பயணத்தோட தொடக்கமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ஹீலர்களுக்கு ஹீலர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு கிளைண்ட், நம்ம வார்த்தையில சொன்னா கிளைண்ட், அவங்க வார்த்தையில சொன்னா பேஷண்ட். ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறவங்க மரணம் அடைஞ்சிட்டா அப்படின்னா தான் தோல்வி அடைஞ்ச மாதிரியும், அச்சோ எவ்வளவோ போராடணுமே அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்களனாலையும், ஏதாச்சும் ஒன்று செஞ்சதை காப்பாத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களாலும் சில பேர், சில டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களும் ரொம்ப வருத்தப்படுறதை நான் பார்த்திருக்கிறேன். அது போலவே ஹீலர்கள் அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்ம கிளைண்ட்ஸ் நம்ம டு த பெஸ்ட் நம்ம ஹானர் பண்றோம், டு த பெஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் செய்யறோம், டு த பெஸ்ட் நம்ம அவங்களோட ஃபுட் ஹேபிட்டை சொல்றோம், எல்லாமே நம்ம கரெக்டா செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது கூட
நிகழ்வு வந்து நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்வா மாறும் பொழுது, அதாவது மரணத்தை நோக்கி நடந்துருச்சு அப்படி சொல்லும்போது நம்மள அறியாம ஒரு வருத்தமோ, அச்சச்சோ நம்ம தெரியாம தொட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது சில சமயம் என்ன தோணும்னா, கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுதான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் நம்ம கிட்ட வரும். என்ன மாதிரி க்ளூ கொடுத்துருக்கலாம்னா, அட்லீஸ்ட் இவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். எந்த இதுவும் கிடைக்காம எப்படி இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். அதே சமயம் அந்த கிளையண்டோட ரிலேட்டிவ்ட்ட நம்ம கன்வே பண்ணும்போதும் சில திணறல் நமக்கு ஏற்படும். என்னடா இப்படி சொல்லிட்டோம் அப்படி சொல்லிட்டோம். இப்ப முதல்ல இந்த திணறல் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து ஓவர் கான்பிடென்ட்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது நம்ம மெடிக்கல் சிஸ்டத்துல எல்லாத்துக்குமே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸை தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஓவரா இல்ல 100% அவங்களுக்கு கேரண்டி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான கான்செப்ட்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தவறா ஒன்னு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அதை நடக்கல அல்லது தவறுதல் ஏற்பட்டுச்சு அப்படின் போது நம்ம உண்மையால வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு மரணம் நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் கிட்ட நடந்துச்சுன்னா, இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ எல்லாமே தெரிந்தவன், எல்லாமே முடிந்தவன் நினைச்சிட்டு நீ பேசாத. உனக்கு சில லிமிட் தான் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளதான் நீ இருக்க முடியும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுதுங்கிறத நீங்க ஏத்துக்கணும். ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுல இருந்து ஒரு பாடம் நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். அந்த நிகழ்வு ஏன் நடக்குது? இதுல இருந்து என்ன பாடம் நான் கத்துக்கிறேன்? இந்த பாடத்துல இருந்து நான் மறுபடியும் அதே பாடத்துல திருப்பி நான் பாஸ் ஆகுறேன்னா, ஃபெயில் ஆகுறேன்னா அப்படின்ட்டு. அந்த பாஸ் ஆகுறேன்னா, ஃபெயில் ஆகுறேன்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை தவிர திருப்பி செய்ய மாட்டீங்க. அவ்வளவுதான். திருப்பி என்ன தவறு செய்ய மாட்டீங்க. திருப்பி இதே கான்பிடென்ட் வந்து சும்மா பிளாங்கா கொடுக்கறது. பேஷண்ட்டை நம்ம கியூர் பண்றதுக்கு தான் நம்மளோட எண்ணம் இருக்குது. அந்த கிளையண்ட்டை திருப்திப்படுத்தணும். அந்த கிளையண்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒரு அளவும் கிடையாது. 1% கூட நமக்கு கிடையாது. இருந்தாலும் தவறுகள் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம ஏன் அதை வந்து பயந்துட்டு அல்லது அதை பத்தி ரொம்ப ஒரி பண்றோம்னா, நம்ம கொடுத்த வார்த்தைகள் தப்பா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் நம்மளை வந்து ரொம்ப வலி உண்டாக்குற மாதிரி இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு செய்தி கிடைக்குது, மரணம்ட்டு ஒரு செய்தி கிடைக்குன்னா அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படின்னா, இல்ல நமக்கு சில நம்மளோட கைகள் சில அளவுக்கு தான் நம்மளால நீட்ட முடியும். இந்த பூமி அளவுக்கு என்னால கையை தூக்க முடியாது அல்லது கையை வளைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அடுத்து வரக்கூடியவங்கள்ட்ட பேசும்போது நம்ம ஒரு நிதானத்துல பேசுவோம். பயந்துட்டு இல்ல, நிதானத்துல பேசுறது வேற, பயந்துட்டு பேசுறது வேற. நமக்கு தொழில் தெரியும். அக்குபஞ்சரோட தொழில் தெரியும். அதுக்கு இருக்கிற மூலக பாதிப்பு எல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த தொழிலை தாண்டி நிகழ்வு நடக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட வரணும். அதே மாதிரி ஓவர் கான்பிடென்ட் நம்ம பண்றது எப்பவுமே கரெக்ட் கிடையாது. எதுக்கு ஓவர் கான்பிடென்ட்னா அடிச்சு பேசுறது இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். நம்ம நினைப்போம் அது சிம்பிளான லாஜிக்கா இருக்கும், சிம்பிளானதா இருக்கும்னு நினைப்போம். பட் அவரோட உடலோட உபாதைகள் எல்லாம் எவ்வளவு இருக்குது, அவருடைய டேட் என்னங்கிறதெல்லாம் எதுவும் நமக்கு தெரியாதனால, டேட் நான் இங்க சொல்றது அவருடைய எக்ஸ்பைரி டேட் எதுவுமே தெரியாதனால சிலர் நல்லா இருக்கிறவங்க கூட டக்குட்டு மொமெண்ட்ரியா நடக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில சமயம் இவங்க எல்லாம் இருப்பாங்களா நினைப்போம், பார்த்தா அவங்க எல்லாம் நல்லா ஆரோக்கியமாவே இன்னொரு மாசம் கழிச்சு நம்மளை தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு பாடம் சொல்லுது, ஓவரா உங்க கைகளை விரிச்சிட்டு பறக்க பறக்காதீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த எண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, சரி. இப்போ நடந்துருச்சு, அந்த தகவல் நமக்கு வந்துருச்சு அப்படின் போது அந்த தகவலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்போது அந்த நபர்களுக்கு நம்ம சில வழிமுறைகள் சொல்லித்தர வேண்டி இருக்கு. வழிமுறைகள் என்ன அப்படின்னா, இந்த மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, இந்த மரணத்தினால நடந்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இந்த மரணத்தை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நடந்துச்சு வைங்களேன், அந்த பீப்புளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் இருக்கும். அந்த சோகம் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த மரணத்துல பார்க்கலாம். ஓகே. இயற்கையின் தொடக்கம் உண்மையாலுமே அருமையான வார்த்தை. இயற்கையோட தொடக்கமே ஆரம்ப நிலையே மரணம் தான். மரணம் நடந்தாதான் அங்க தொடக்கம் ஆரம்பிக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே இன் யாங் தெரியும்னு நினைக்கிறோம். இன் யாங்க பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். எந்த டாபிக் இருந்தாலும் இன் யாங்க விட்டு நம்மளால விலக முடியாது. அந்த தத்துவத்துக்கு மேலதான் இந்த பிளாட்ஃபார்மை, அதாவது இந்த புது பிளாட்ஃபார்மை நம்ம கட்டலாம். இன் யாங் அப்படின்னா என்ன, எதிர் எதிர் தன்மைகளில் இசைவான இணக்கம் முழுமை அப்படிங்கிறது. அப்ப வாழ்க்கை ஒரு முழுமையானது அப்படின்னு சொன்னா
அங்க முதல்ல ஏற்படக்கூடியது மரணமும் அதற்கு பின்னாடி தொடரக்கூடிய பிறப்பும் இருக்குது. ஸோ மரணம், பிறப்பு, ஜனனம் இது ரெண்டும் தான் நம்மளோட ஸ்டைல்ல இருக்குது. அப்போ ஒரு மறைவு தான் ஒரு தோற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ மனிதர்கள் மறைவா இருந்தாலும் சரி, பறவைகள் மறைவா இருந்தாலும் சரி, விலங்குகள் மறைவா இருந்தாலும் சரி, செடி கொடிகள் மறைவா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் கொஞ்சம் முரண்பட்டு அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம். ஸோ இந்த மரணம் அப்படிங்கிற நிகழ்வு ஏற்படும் பொழுது அதை எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படி சொன்னா, மரணம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான். பட் அதுல 2 விதமான மரணங்கள் ஏற்படுது. ஒண்ணு வந்து ரொம்ப இயல்பான மரணம். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ஒண்ணு வந்து சுகமானது. ஒண்ணு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய துக்கம் கிடையாது. மோசமான மரணம் சொல்லலாம். எதிர்பாராத மரணம் அல்லது துக்கமா இது அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப டக்குன்னு வர மாட்டேங்குது பாருங்க. ஓகே. ஒண்ணு சுகமான மரணம். இன்னொன்னு வந்து யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணு சுகமான மரணம் சொல்லியிருக்கு. இன்னொன்னு அகால மரணம். அகால மரணம். அகால துர்மரணம். கரெக்ட். துர்மரணம். ஓகே. ஒண்ணு வந்து சுக மரணம், இன்னொன்னு துர்மரணம். துர்மரணம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தோம். துர்மரணம். அகால மரணம்ங்கிறது காலத்தை கடந்ததுனால வர வார்த்தை அகாலம். காலம். காலத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா அகாலம். அதனால அது வந்து நார்மலான வார்த்தை. அதுல வந்து நெகட்டிவ் வார்த்தை கிடையாது. சுக மரணம், இன்னொன்னு துர்மரணம். ஓகே. இந்த 2 கேட்டகரியில நமக்கு வந்து நடக்கிறது தான் எல்லா விதமான மரணங்களும் இருக்குது. அப்போ ஒரு மரணம் போகுது அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறம் அதுல என்ன சார் இந்த கிளாசிபிகேஷன் எல்லாம்? ஏதோ உயிரோட இருக்கும்போது கூட ஏதோ கிளாசிஃபை பண்ணி பேசுறா பரவாயில்ல. இதுக்கப்புறம் கூட ஏதாச்சும் இருக்குமானா இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஆரம்பமே இருக்குது. அதுதான் இயற்கையின் தொடக்கம் சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் சுகம், எதெல்லாம் துர்மரணம் அப்படிங்கிற கேட்டகரைஸ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த மரணங்கள் வித்தின் ஷார்ட் டேர்ம்ல அதாவது ரொம்ப ஜாலியா போகுதோ அதெல்லாமே வந்து சுக மரணம் அப்படிங்கிற கேட்டகரியில எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேத்து நைட்டு என் கூட தானே பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு காலையில போயிட்டாரா அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட நம்ம மைண்ட் எப்படி மோல்ட் ஆயிருக்கு, மனம் எப்படி மோல்ட் ஆயிருக்கு தெரியுங்களா? ஏதாவது ஒரு மரணம் வந்து அதுக்கு ஒரு ரீசன் தேவைப்படுது. ஒரு பர்டிகுலர் ஏதோ ரீசன் கேட்கிறோம். அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறோம். அவருக்கு என்னாச்சு, இறந்துட்டாரு அவ்வளவுதான் சொல்லி சொல்ற அளவுக்கு நம்ம தெம்பு கிடையாது. இல்லைங்க அவருக்கு வந்து ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இது 3வது ஹார்ட் அட்டாக். ஆனா மனசுல ஒரு பெரிய தெளிவு கிடைச்ச மாதிரி, ஓஹோ அப்படியா, சரி பரவாயில்ல. எவ்வளவு சீக்கிரம் கடக்கிறாரு பாருங்க, அந்த இடத்த விட்டு உடனே கடக்கிறோம். அதாவது மனம் கடக்குது அதுல. அதே சமயம் ஒருத்தர் வந்து நேத்து இருந்தாரு இன்னைக்குன்னா, என்னப்பா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சா, ஏதோ கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ குழப்பம் நம்மளை தேடி குழப்பமான சூழலுக்குள்ள நம்ம போயிடுவோம். உண்மையாலுமே வந்து மரணம்ங்கிறது பொதுவா இயல்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும் போது நடக்குதுச்சுன்னா ஹைலி கிஃப்டட். அதை ஏற்றுக்கிற பக்குவம் நம்ம கிட்ட குறைஞ்சிட்டே வரும். இயற்கையில முதல்ல இருந்தது இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்ல ஏதாச்சும் நடந்திருக்கும், நீங்க நான் கவனிக்கல, டெஸ்ட் பண்ணல, இப்படி ஏதோ சொல்றோம். இல்லப்பா அது சாதாரணமா நடந்துருச்சு அப்படிங்கிற தன்மை நம்ம கிட்ட வர மாட்டேங்குது. அப்ப இந்த தவறான தேடுதலே வந்து எதை அதிகப்படுத்தும்னா துர்மரணத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது, எண்ணம் தான் செயலுடன் வாழ்க்கையா மாறுது அப்படின்னு நம்ம அந்த ஆர்டர் அப்படி பண்ணிட்டே போலாம். அப்ப இந்த எண்ணத்துல முதல்ல இருக்கக்கூடியதை நம்ம தெளிவடையணும். என்ன தெளிவடையணும்னா இயல்பானது இருக்குது, இயல்பானது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அப்படி எண்ணம் தெளிவா இருந்தாதான் நம்ம வந்து நிறைய சுக மரணங்களை பார்க்க முடியும். சரி, இது எது சுக மரணம், எது துர்மரணம் அப்படின்ட்டு எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு உடல் மறையும் பொழுது அது சுகமா துர்மரணமா அப்படிங்கிறது பார்த்த உடனே உங்களால கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துனாலையும் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி ஐ விஷன் எல்லாம் தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. நீங்க பார்க்கக்கூடிய உடல் ரொம்ப இயல்பா நிற மாற்றம் இல்லாமல், உடல்ல பெரிய மாற்றங்கள் இல்லாம ஒரு தூங்குவது போல ஒரு அமைதியான மனநிலையில இருக்கிற மாதிரி, ஒரு அமைதியான நிலையில இருக்கிற மாதிரி ஒரு உடலோட தன்மை தெரியும் பொழுது அது வந்து சுக மரணமாக பிரிக்கப்படலாம். ஓகே. இயல்பா கண்ண மூடி இருக்காரு, பார்த்தா என்ன தூக்கிட்டு தானே இருக்காரு, இவரு போய் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க.
அல்ல நீங்க பார்க்கும்போது ஜட்ஜி பண்ண முடியுது அப்படின்னா அது சுகமான மரணம் தான். அப்ப சுகமான மரணம் தான் வீட்டுலதான் நடக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சில சமயம் ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்கலாம். சில சமயம் அவங்க நோய்வாய்ப்பட்டு கூட மரணம் அடையலாம். நோய்வாய்ப்பட்டனா படுக்கையில கூட இருக்கலாம். 2 வருஷம் படுக்கையில இருந்திருக்கலாம், 3 வருஷம் படுக்கையில இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் அவங்களோட முகத்துல எந்தவித சலனமும் இல்லாமல் ரொம்ப இயல்பா இருந்தாங்க அப்படின்னா அது வந்து உண்மையான சுக மரணம். அப்போ அந்த இடத்துல சில பாசிட்டிவான விஷயங்களை நீங்க கவனிக்க முடியும். இதெல்லாம் நீங்க மரணம் நடக்கிற டயத்தை மரணம் நடந்த இடத்துல நீங்க இருந்தாதான் கவனிக்க முடியும். நம்ம சொல்றத வச்சுட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இதை நீங்க திருப்பி திருப்பி நீங்க அசை போடுங்க. அசை போட்டுட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப வந்து இந்த மரணம் சுக மரணம்னா ஒண்ணும் முகத்தை பார்க்கிறோம், அதுல எந்தவித இறுக்கம் இல்லை, கலர் சேஞ்சஸ் இல்லை, அமைதியா தூங்குவது போல ஒரு சாந்தமான முகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கலாம், பெட்ரிடனா இருக்கலாம், அல்லது நேற்று பேசிட்டு இன்னைக்கு வந்து படுத்த மனிதராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் சுக மரணம் தான். இந்த மரணத்துல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அடையாளங்கள் எப்படி காமிக்கப்படும் அப்படின்னா அந்த மரணம் நடந்த வீட்டுல எதிர்பாராம சில வண்ணத்து பூச்சிகள் பட்டர்ஃபிளை வந்து பறக்கிறத நீங்க கவனிக்கலாம். அது சொல்லுவாங்க இல்ல, மாலை போட்டனால அந்த மாலைக்கோட வாசனைனால அந்த பூச்சிகள் வந்திருக்கு, பட்டாம்பூச்சிகள் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அத நீங்க மாலை போடுவதற்கு முன்னாடியே அந்த பூச்சிகள் எல்லாம் அங்க நீங்க பார்க்க முடியும். நிறைய பூச்சி அல்ல, 1 அல்லது 2, இதுக்கு மேல பார்க்க முடியாது. பொதுவா ஒரு பூச்சி ஒரு பட்டாம்பூச்சி பார்க்கறது அதிகமா இருக்க முடியும். 2 பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கலாம். சில சமயம் மலைப்பகுதியில இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது வால்பாறை, ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கிறீங்க சொன்னா அங்க வந்து பட்டாம்பூச்சியோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அப்ப வந்து என்னன்னா அந்த மின்மினி பூச்சிகள் சொல்லுவாங்க இல்லையா, லைட் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த பூச்சிகளை நீங்க அங்க பார்க்க முடியும். இது வந்து ஒரு இண்டிகேஷன். இது வந்து என்னன்னா அந்த மரணத்துல ஒரு சுகம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். இந்த இண்டிகேஷனை வச்சுட்டு நம்ம வந்து அந்த நபர் வந்து சுகமான பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு, தொடக்கத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல என்ன நடக்குது அப்படின்னா துர்மரணத்தோட பெராமீட்டர் பார்க்க வேண்டி வருது. இங்க ஹீலர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய அசத்து, மிகப்பெரிய வலிமை என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு நபர் வர்றாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவருக்கு 1 மாசம் கொடுத்துருக்கலாம், இல்ல 1 வாரம் கொடுத்துருக்கலாம், அல்ல பல வருடங்களா கொடுத்துருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. அல்லது அன்னைக்குதான் நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துலதான் நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் பொக்கிஷமே என்னன்னு சொன்னா ஒரு மனிதர் ஒரு ட்ரீட்மெண்ட்ல, அதாவது இந்த தொடு சிகிச்சையில அந்த மனிதருக்கு நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மனிதரோட மனநிலையில பெரிய அமைதி கிடைக்குது. அவர் வந்து அது அந்த டயத்துலதான் அவரால உணர முடியும். நீங்க அவருக்கு என்ன பாயிண்ட் கொடுத்தீங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, நீங்க அவர் கொடுத்தது நல்லா இருப்பாருங்கிற நம்பிக்கையில தான் பாயிண்ட் கொடுத்தீங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவரோட டெத் வந்துருச்சு அப்படின்னா, ஆனா அந்த நபர் வந்து ஒரு துர்மரணத்தோடுக்குள்ள போகக்கூடிய கேட்டகரிய நீங்க அப்படியே அவர் திருப்பி சுக மரணத்து கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து விட்டுறலாம். அது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்ட் எந்த மருத்துவத்துக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இருக்கலாம். ஆனா நமக்கு இது தெரிஞ்ச மருத்துவமா இருக்கனால இதை பத்தி தான் பேச முடியுது. அப்ப வந்து ஒரு நபர் வந்து நீங்க பார்க்கலாம், உங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த நபர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா தாராளமா அவங்க தகவல் சொன்னாங்கன்னா நீங்க போய் பாருங்க. இந்த சூழலை வந்து நீங்க பார்க்க முடியும். சுகத்துல சேஞ்சஸ் தெரியாது, தூக்கம் தெரியும், கலர் சேஞ்சஸ் இருக்காது. அதே சமயம் அந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் வண்ணத்து பூச்சிகள் பறக்கிறத நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அந்த ஆன்மா கொடுத்த பெரிய சொத்து. அந்த ஆன்மா கொடுத்தது கூட இல்ல, அந்த குடும்பத்துக்கே நீங்க பெரிய சொத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த பெரிய சொத்து என்னங்கிறத நம்ம உண்மையில அடுத்த வாரம் பேசுவோம் அதை பத்தி. ஓகே, பெரிய சொத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது என்ன சொத்து, அந்த சொத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதனால தைரியமா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ஒரு மத்தவங்களுக்கு நெகட்டிவா நினைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் உண்மையால உங்களுக்கு பாசிட்டிவா தான் முடியும். அதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. சரி, சுக மரணத்துல இப்படி எல்லாம் சிம்பிள்ஸ் தெரியும், இந்த மாதிரி பெராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது துர்மரணம்ங்கிறது எதெல்லாம் சேரும் அப்படின்னா பொதுவா இந்த சூசைட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பொதுவா வந்து துர்மரணத்தோட இந்த வஸ்ட் கிளாஸ் அப்படிங்கறதுல போய் சேரும். அவர் எந்த சூழ்நிலையினாலும் அது பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து இந்த வஸ்ட் அப்படிங்கிற மோசமான ஒரு சூழல்ல தான் அது வந்து சேரும்.
அதுக்கப்புறம் கொலை பண்றது அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ், மாறும். ஆனா அது ஒரு துர்மரணத்தோட ஒரு சாயல் அங்க இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடக்கிறது, அதுவும் ஒரு சாயல்ல சேரும். சம்டைம்ஸ் அதுல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ஆனா அது சுகமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அதை அவங்களோட மெச்சூரிட்டி ஸ்டைல பொறுத்து இருக்கு, அந்த நபரோட மெச்சூரிட்டி ஸ்டைல பொறுத்து இருக்குது. அதுல ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது. நான் இங்க நம்ம சோல் பத்தி பேசுறதுனால சோலுக்கு ஏஜ் கிடையாது. அதனால அந்த சோலோட தன்மை பொறுத்து அந்த உடல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். பட் அந்த கமிட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, சூசைட் கமிட் பண்ணிக்கிறாங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டாக்கும். அது அவங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, இந்த இயற்கையோட தொடக்கத்துல ஆரம்பிக்கிறதுனால அதனோட பயணம் முழுக்க ரொம்ப நரக வேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த யாராச்சும் தற்கொலையோட எண்ணத்துல யாராச்சும் பேசுறா, நம்ம கொஞ்சம் டைம் நிறைய எடுத்து அவங்கள கவுன்சிலிங் கொடுத்துட்டு, அந்த கவுன்சிலிங்ல இதையும் சேர்த்து சொல்லும்போது, ஐயோ நான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்குதான் பிளான் பண்ணேன், எனக்கு அதை விட ஆபத்து இருக்குன்னா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வச்சு செஞ்சு பேசி புரிய வச்சுட்டீங்கன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா அந்த எண்ணத்தை விட்டு விலகிடுவாங்க. இங்க இருக்கிற பிரச்சனையே அவங்களுக்கு ஃபார் பெட்டரா தெரியும். ஓகே. அப்ப இந்த துர்மரணம் நடக்கக்கூடிய நபர்களுடைய சூழல் முகம் கருப்படிச்சு, உடல்ல இறுக்கமாயி, பல்லு கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இல்ல கண்ணு விகாரமாயி, கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும், அந்த நபர் இல்ல சார் இத்தனை வருஷம் அவர் பெரிய கோவில் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காரு, ஊர்ல அவர்தான் கோயிலோட பெரிய லெவல்ல இருக்காரு அப்படி நீங்க எதை பத்தி பேசினாலும் சரி, பட் அந்த நபருடைய சூழல், அந்த நபர் என்னவா மாறி இருக்காருன்னா ஒரு துர்மரணத்தோட கேட்டகரியில தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த கேட்டகரி எல்லாம் நம்ம யாரும் பேசிட்டு இருக்க முடியாது. இல்ல அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் நல்ல பேர் வாங்கினவரு, அவரு அப்படி இப்படி நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது அந்த மொமெண்ட், அதாவது அவருடைய அடுத்த பயணத்துடைய தொடக்கம் கருப்பு புள்ளியா தான் இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த சுக மரணம் நடந்தா என்ன லாபம், துர்மரணம் நடந்தா என்ன லாபம்? அது மொத்தம் 2 பேரும் புட்டுக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது போனதுக்கு அப்புறம் இதுல என்னத்தை போய் பிரிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம, இல்லையா? அப்படி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பயணங்களை நம்ம பார்க்கலாம். அந்த பயணங்கள் இப்ப அனுபவ ரீதியா அனுபவிச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது இந்த பயணத்தை பத்தின விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். இப்ப இந்த சுகமரணம் அடைந்தவர்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குடும்பங்கள்ல பர்டிகுலரா அந்த குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு என்ன நடந்திருக்கு, அந்த உறுப்பினர்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை இதுக்கு நடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும், 10-13 ஆண்டுகளே மேல இருக்கலாம். அப்ப நம்ம 2026 அக்குப்பஞ்சருக்கு வந்தோம், 2006ல வந்தோம். ஒரு 2 ஆண்டுகள் கழிச்சிருக்கலாம். அப்ப 2008 அல்லது 2007 அந்த ஆண்டுல நடந்த ஒரு அனுபவம். அப்ப இதை பத்தி தெளிவு தெரியல, ஆனா என்னமோ சொல்ல வந்ததுன்னு சொல்லி புரிஞ்சு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் மனசுல. அதை வச்சுதான் இந்த டாபிக் பெருசா வர ஆரம்பிச்சது. அப்படி வரும் பொழுது அந்த பொதுவாக அவங்க இருக்கிறது நீலகிரி சைடு, ஊட்டி குன்னூர் சைடுல இருக்கக்கூடிய நபர்கள். அந்த நபர்கள் ஒரு ஒரு யாருன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவர் தன்னுடைய உடலுக்கு டயபெட்டிக் ப்ராப்ளத்தினால இங்க அட்மிட் ஆகி, அப்புறம் அவர் வீட்டுல போய் பாக்குற மாதிரி சூழல் கிடைச்சது. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவரு டயபெட்டிக்ஸ் விட்டு ஃபுல்லா கியூர் ஆகி வெளியே வந்துட்டாரு. அப்படி கியூர் ஆகி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்தாலும் அவருடைய மனநிலையில ஒரு மாற்றம் என்னன்னா, அவருக்கு பூதம், எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அப்படி வந்துட்டு அவர் நான் போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு இங்க ஊட்டில இருந்து வந்துட்டு தான் நினைச்சேன், ஊட்டிக்கு தான் போறாருன்னு நினைச்சேன். ஊட்டிக்கு போறேன்னு சொல்லல, அவர் எல்லாத்தையும் விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மனநிலையில இருந்தார். பட் ஹெல்த் வைஸ்ல ரொம்ப நல்லா ஆயிட்டாரு. அப்புறம் அவர் ஊட்டியில போனாரு, அங்க இருந்தாரு. அங்க இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் அவர் நமக்கு தெரியுமே, இந்த அமாவாசை வந்துச்சுன்னா சிலர் சொல்லுவாங்க, அமாவாசை வந்ததுன்னா ஊசலாடிட்டு இருக்கிற உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரு சொல்றதுனால எல்லாரும் அவரு அமாவாசைக்கு வர வேண்டியது, ஊருக்காரங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியது, பார்த்தா நல்லா இருப்பாரு, திருப்பி கிளம்பி போயிடுவாங்க.
ஏன்னா அவரும் அந்த ஊருக்காரர் தானே, அவருக்கு தெரியாத இவங்க எதுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதை அவர் கவனிச்சுட்டே தான் இருக்காரு. பட் ஒரு டைம் என்ன சொன்னாருன்னா, அந்த அமாவாசைக்கு வந்துட்டு எல்லாரும் கிளம்பும்போது, எல்லாரும் எனக்கு வந்து இப்ப போயிடுங்க, ஊருக்கு போய்க்கோங்க. போயிட்டு எனக்கு வந்து இந்த ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. 3 நாள் கழிச்சு வாங்கன்ட்டு அவர் சொன்னனால, எல்லாரும் அந்த ஊருக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. வந்தோனே எல்லாத்துக்கும் என்ன பண்ணாருன்னா, அப்ப வந்து ரூ. 10 நோட்டு. ரூ. 10 நோட்டு எடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒண்ணு ஒண்ணா குடுக்குறாரு. குடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் சொல்றாரு, இன்னும் ஒரு அடுத்த வாரம் எனக்கு இத்தனாம் தேதி, இத்தனை கிழமை இந்த கிழமை வாங்க எல்லாரும் அப்படிங்கிறாரு. அந்த கிழமை போகும்போது அவர் இறந்துடுறாரு. ஓகே. ஓகே. இது வந்து ஒருத்தருக்கு வந்து சொல்லலாம். சிலருக்கு வந்து முன்னாடியே தெரிய வரும். ஒரு மாரி ஒரு உந்துதல் தெரியும். அதனால கூட அவர் சொல்லியிருக்கலான்ட்டு. உண்மைதான். அது ஒரு உந்துதல் தெரியும், சொல்லியிருக்கலாம். பட் நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது. அவரு மரணம் அடைஞ்சுட்டாரு. நமக்கு தகவல் வரும்போது அநேகமா ஒரு 30, 40 நாள் கழிச்சு தான் எனக்கு தகவல் வருது. வரும்போது அவங்க ஒருத்தர் தகவல் தூக்கிட்டு வரல. அந்த குடும்பமே தகவல் கொண்டு வந்து சொல்றாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண், பெண், அவங்க பையன், அப்புறம் வேற ஒரு 2, 3 பேர் சேர்ந்து ஒரு 6, 7 பேர் வர்றாங்க. வந்துட்டு அவரு அவங்கள பார்த்தோனே நான் வாங்கன்னு சொல்றேன். வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு, "எப்படி இருக்காரு?" அப்படி சொல்லும்போது, "இல்ல இந்த மாரி தவறிட்டாங்கன்னு." "ஓ! ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க சொன்னாங்க, "இல்ல சார் வருத்தப்படல. நாங்க சந்தோஷப்பட்டோம்." அப்படின்னாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, "இல்ல சார் இத வந்து எங்க ஊர்ல நான் எங்க குடும்பத்துல நடந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்றோம்." அப்படின்ட்டு அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த பெண் பேசுறாங்க. அவங்க மகள், மருமகள் பேசுறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரு இறந்தாலும், எங்க குடும்பத்த சார்ந்த பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து தலைவலி பயங்கரமா வரும் சார். அந்த தலைவலிக்கு எந்த மருந்தும் வேலை செய்யாது. ஆனா தலைவலி வரும். அந்த தலைவலி வந்துச்சு சொன்னா, அந்த 13 நாள் அவங்க காரியம் கணக்கு வச்சிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 13 நாள் வந்து எங்கனால வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அவ்ளோ வலியோட இருப்போம். அதுல வந்தது என்ன பியூட்டின்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள், அது அவங்களுடைய பெண்கள் சொன்னா அந்த மகளா இருக்கலாம், பெரிய மகள், சின்ன மகள் அந்த மாரி இருந்தாலும் சரி. அல்லது அந்த வீட்டுக்கு வந்த மருமகள். ஆக்சுவலா மருமகள் வந்து 3வது வீட்ல 2வது வீட்ல வேற வீட்ல இருந்து தான் வந்திருப்பாங்க இல்லையா? ஆனாலும் அந்த மருமகள் அவங்களுக்கு இந்த தலைவலி தொடருமாமா. எத்தனைன்னா அந்த 13 நாள் காரியம் வரைக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு ஷாக்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்க குடும்பத்துல இதுவரைக்கும் அப்படி இருந்துட்டு இருந்தது. வேற இந்த ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அன்னைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருந்தோம் சார். நாங்க எல்லாருமே அவர் இறந்ததுக்கு விட அந்த பயம் வந்து எங்க தலைவலிக்கு தான் பயந்துட்டு இருந்தோம். பட் இந்த நபர் இறந்த சமயத்துல எங்களுக்கு ஒரு தலைவலி கூட இல்ல சார். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தோம். அதை விட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கோவில் திருவிழா பந்தம் ஊண்டும் போது எப்படி சந்தோஷப்படுவோமோ, அந்த மனநிலை எங்களுக்குள்ள இருந்துச்சுன்ட்டு இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. கோவில் திருவிழா மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு மரணத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாமே வலியெல்லாம் வருமா? இது என்ன ஒரு புதுசா இருக்கு. அது பெண்களுக்கு மட்டும் வரும், ஆண்களுக்கு வராது. அது பெண்கள்னா அவங்க பெண்கள் மட்டும் இல்லாம வெளியிருந்து வந்த மருமகளுக்கும் வருது அப்படின்னா, என்னது அப்படின்னு புரியல. அதோட விட்டுட்டோம். அது சரி ஓகே விட்டாச்சு. அப்புறம் அந்த இது மட்டும் அப்படியே உள்ள ஓடிட்டே இருந்தது. என்னன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு தான் இதுக்கு இப்ப பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த கடந்த 2020க்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவான பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்பதான் புரியுது இது வந்து அந்த நபருக்கு நம்ம குடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சுக மரணத்துக்கு உண்டான பேஸ நம்ம குடுக்க முடியுது. அதனால உடல் ஆரோக்கியம் அடைஞ்சு, அந்த ஆரோக்கியத்தினால அவரோட உடலும், மனசும் தெளிவடைஞ்சு மரணத்துக்குள்ள போயிடுறாரு. அப்படி மரணத்துக்குள்ள போகும்போது அதுக்குள்ள இருக்கிற வலியே சேர்ந்து போயிடுது அப்படிங்கிறது புரிஞ்சுது. இந்த வலி ஏன் ஏற்படுதுங்கிறதுக்கு காரணம் அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம பேசப் போறோம். அது ஏதோ விட்டு போச்சுன்னா நீங்க திருப்பி அடுத்த கிளாஸ்ல ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகே. அப்போ இந்த இடத்துல முக்கியமானது என்னன்னா, ஒரு சுக மரணத்தினால ஒரு பெரிய விஷயத்துல தலைவலி இருந்து பாரத்த கழிச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா சொன்னா ஒரு 20க்கு முன்னாடி, அந்த 2020க்கு முன்னாடி, மேபி ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம். ஒரு வீட்ல ஒரு மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்துக்கு போ வேண்டியிருந்தது. அவங்களும் நமக்கு வந்துட்டு இருந்த ஒரு பேஷண்ட் தான். அந்த நபர் வந்து ஒரு ஆண் இறந்தாச்சு. இறந்தபோது அந்த வீட்டுல வந்து ரொம்ப சம்பாத்தியம் இல்லாத ஒரு சூழல். குழந்தைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற சூழல். அந்த சூழல்ல கூட அவங்களுக்கு என்னாச்சு, இந்த மாரி இவர் இறந்துட்டாருங்கிறது நம்மள பார்த்தோனே அழுகை அதிகமாச்சு, எல்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து ஃபாரின்ல இருக்கிறா. ரொம்ப ஃபாரின்னா நம்ம நினைக்கிற ஃபாரின் மாரி இல்ல. ரொம்ப இன்டீரியரான உள்ள இருக்கிறா. ஸோ ஃப்ளைட் வந்து ஜஸ்ட் லைக் தட் கிளம்பி வர முடியாது. அப்படி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்ப அந்த கண்ட்ரில இருக்கிற பொண்ணு அங்க இருக்கிறா. இவங்க 2 பேரு பையன் இங்க இருக்கிறாங்க. அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது,
இப்போ அவங்க பார்த்து அழுகிறது, நம்மளும் அழுகிறது, அந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா பிரயோஜனப்படாது. அதனால நம்ம அதுக்கு அடுத்த கண்டிஷன்ல கேட்கிறோம். இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னாங்க. இப்ப பொண்ணு அங்க இருக்கால, அவள என்ன பண்ண போறீங்கன்னா, இல்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இப்ப வந்தா நல்லா இருக்கும்னா எப்படி வர வைக்கிறது? அப்படி சொல்லும்போது, அப்ப சொன்னா, இப்ப இந்த நபர் இறந்துட்டாரு இல்லைங்களா? அவரு வந்து இப்ப இறந்துட்டாருன்னா கூட நீங்க அவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி பொண்ணு வரணும்னு சொல்லி சொல்லுங்க. சொன்னா என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கும் அதுல அதிகமான தெளிவு கிடையாது. அவங்க கேட்டவங்களுக்கு அது தெளிவு கிடையாது. ஏன்னா அவங்கதான் அதுல ரொம்ப சஃபரர். இறந்து ஆனோட ஒய்ஃப். ஸோ அவங்களோட சூழல் நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதை மட்டும் சொன்னேன், நீங்க ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னா. பட் நம்ம வார்த்தைகளுக்கு கொஞ்சம் அதிக மரியாதை கொடுக்கணுங்க. அதனால என்ன நினைச்சாங்க இப்படி தெரியல, அங்கேயே உட்காந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அடுத்த நாள் நான் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க, பொண்ணு வந்து சேர்ந்துட்டா அப்படின்ட்டு. அவ அந்த கண்ட்ரில இருந்து கிளம்பி பெங்களூர் வந்து, பெங்களூர்ல இருந்து கால் டாக்ஸி வச்சு இங்க வந்து சேர்ந்தாச்சு. மதியானத்துக்குள்ள வந்துட்டா. இது வரைக்கும் அவளோட ஜேர்னில இவ்வளவு ஃபாஸ்டா டிக்கெட் கிடைச்சு வந்தது கிடையவே கிடையாது. அவ அங்க படிக்கிறதுக்காக போயிருக்கிறா. 4 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச 4 வருஷம் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் வந்தா சொல்லிட்டு போவா. டிக்கெட் புக் பண்ணும்போது 1 மாசம் டைம் தேவைன்னு சொல்லிட்டு போற பொண்ணு. அன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு வந்து சேர்ந்துட்டா. அது இது வரைக்கும் மிராக்கிள் மாதிரி ஃபீல் பண்ணோம். பட் எப்படி நடந்துச்சு சொன்னா, இந்த ஒரு நல்ல மரணத்தினால, அதாவது சுக மரணத்தினால இதை சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. ஸோ இப்படி ஒரு மரணத்துக்கு பின்னாடி நிறைய அசைவுகள் இருக்குது. இந்த அசைவுகள் அந்த குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தி அவங்களால எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியும் பண்ண முடியும். அந்த தேவைகள் எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வகுப்புலன்னா மேபி அடுத்த மாசம் நம்ம பேசலாம். ஸோ இப்போ வந்து இதோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயிலா போனாலும் கொஞ்சம் நேர்ல பேசும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களை பார்த்துட்டு பேசும்போது. இதை நம்ம ஆன்லைன்ல பேசுறதுனால எவ்வளவு தூரம், அது நைட் டைம்ல உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எவ்வளவு தூரம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ரெண்டு விஷயத்த மட்டும் தான் இப்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. மரணம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான ஒரு பயணத்தோட தொடக்கம் தான், உண்மையான தொடக்கம் தான். அந்த தொடக்கமான அந்த தொடக்கம் நடக்கிற இடம் நமக்கு மறைவா இருக்குது. திருப்பி வந்து சேர்ற வரைக்கும் அது மறைவா இருக்குது. அந்த மறைவான பாட்டுல என்னென்ன இருக்குது, என்னென்ன லேயர்ல டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வர கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டு தான். சுகம், துக்கம், துர் அப்படிங்கிற 2 வார்த்தை பயன்படுத்துறோம். சுகம் ரொம்ப ரொம்ப நல்லது. குரு வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை சிரமங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். எஸ் ஹீலர் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து ஒருத்தர் மரணத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா பேனிக் ஆக வேணாம். அது ஒரு நல்ல சுகமானது ஒரு பார்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறீங்கிற மனம் நிம்மதி நீங்க அடைஞ்சுக்கோங்க. அது அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்புறம் புரிய வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு எதிர்பாராம ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது நெகட்டிவ் அப்படின்ட்டு கூட சொல்ல முடியாது. முகத்துல நடக்கக்கூடிய மாற்றம் தான் இதை டிட்டர்மைன் பண்ணி சொல்றது. அதனால முகத்துல என்ன மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிறத பார்த்துதான் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ வந்து இதுல வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து கமிட் பண்ணிக்கிறது, சூசைட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம். ஸோ யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவுக்கு எடுக்கிறவங்கள தடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த மாதிரி இருந்து சான்ஸ் கிடைச்சு பேச வேண்டிய சான்ஸ் கிடைச்சா தெளிவா புரியற மாதிரி பேசுங்க. அந்த பயணத்தை பத்தி தெரியும் போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். நீங்க இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்கள்கிட்ட பேச முடியும். இப்போ தப்பிச்சுட்டு ஓடவே முடியாதுங்கிறது தெளிவா சொல்லிடுங்க. இந்த 2 பார்ட்டோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த சுகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னா, குருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில் லிஸ்ட் அவுட் பண்ணலாம், டேபிள் போட்டு பேசிக்கலாம். அதே மாதிரி இங்க பட்டர்ஃபிளை பறக்கிறது அல்லது மின்மினி பூச்சிக்குழி பறக்கிறது இதெல்லாமே வந்து பாசிட்டிவான சிக்னல்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா அவங்க ஒரு நல்ல பயணத்துக்கு உண்டான ஆரம்ப நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இந்த 9:10 ஆச்சு. அடுத்த ஒரு 10 நிமிடம் நம்ம இதை பத்தி பேசிட்டு இந்த வகுப்பை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ரொம்ப டீட்டெயிலா கேட்டுறாதீங்க. எனக்கு ரொம்ப தெரியாது. கொஞ்சம் தான் இதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து எப்படி அக்குபஞ்சர் கோட்பாடுபடி இது நேர்மறை சுற்றுல வருமா, எதிர்மறை சுற்றுல வருமா, அந்த சுற்றை எப்படி உடைக்குது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம், தேடிட்டு இருக்கிறோம். அது கிடைச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் ஹெவியா போகும். இப்போதைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சமா கேளுங்க. சார் பிந்து பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் இதுல என்ன பியூட்டின்னா, நேத்து நைட்டு வந்து எனக்கு கனவுல வந்து போஜராஜ் சாரோட கனவு. சார் வந்து போஜராஜ் சார் வந்திருக்காங்க. ஆனா அது என்னமோ கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் அதுல நடந்தது.
பட் எனக்கு எதனால அது இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரிலேஷனே இல்லாம தென் என்னோட அப்பா, என்னோட அண்ணா அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அதுல இன்னொரு பியூட்டி, இன்னைக்கு காலையில நான் அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எடுத்த போது, சரஸ்வதிங்கிற ஒரு லேடிக்கு தான் அவங்க மிஸ்ஸஸோட பேரு சரஸ்வதி தானே, அவங்களுக்கு ஃபோன் பண்ண போது வேற ஒரு சரஸ்வதிங்கிற ஒரு லேடிக்கு போயிடுச்சு. அவங்க போஜராஜ் சார் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க. அப்புறம் மேடம் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பேசின போதும், மேடம் சரஸ்வதி மேடம் கிட்ட பேசின போது அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சடங்கு முடியறதுக்குள்ள 15 நாளைக்குள்ளதான் எனக்கு வந்திருக்குது, அதுக்கு பின்னாடி வந்ததே இல்லை. அதை முடிச்சிட்டு அவங்க கிட்ட பையனோட கல்யாணத்துக்கு இந்த ஆன்மா கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பின்னாடி கட்டாயமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன். போகும்போதுதான் போறதுக்கு முன்னாடி தமிழ் தேன்மொழி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு மேம், என்ன பண்ணலான்னு. ஏதோ கோரிலேட்டடா இன்னைக்கு விஷயங்கள் வந்திருக்குங்க சார். நீங்க கேட்கவும் அது நல்லது நல்லதுமா. இயற்கையின் தொடக்கம் அப்படிங்க. அப்ப எல்லாமே என்ன தோணுதுன்னா, எல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டடா தான் இருக்குது. நம்ம அக்யூபஞ்சரிஸ்ட் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஆழமா கவனத்துல எடுக்கும்போது அத உன்னிப்பா வாட்ச் பண்றதா இருந்தா நிறைய விஷயங்கள் நம்மளால உணர முடியுங்கிறது என்னுடைய ஒரு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவலுங்கிற மாதிரி தோணுதுங்க சார். ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா. நல்ல விஷயம் தான், ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நல்லது. மத்தவங்களோட கருத்துக்களும் ஏதாச்சும் இருந்தா சார் கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. கேள்விகள் ஏதாச்சும் இருந்தா பேசுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சார் மணிகண்டன் சார். கம்பமணிகண்டன் சார். பேசுங்க சார். சார் நான் ஒரு விஷயம் ரீகலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். இது நீங்க கிளாஸ்ல சொன்ன இன்ஃபர்மேஷன். இது ஆக்சுவலா கிளாஸ்ல நீங்க எடுக்கும்போது ஒரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மாசம் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்துல உங்களை மீட் இல்ல பண்ணும்போது இது நீங்க இல்ல இல்ல மணிகண்டன், இது அடுத்த வாரம் பேசுறதுக்கு வச்சிருக்கிறேன். அப்படியா நீங்க சார்? கிளாஸ்ல கேட்டதால வெயிட் சரி பண்ணுங்க, சார், அப்புறம் அடுத்த சூப்பர் வருஷம் சார். ரீகால் சார் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா நான் என்ன பண்றேன், எங்க ஊர்ல சார் இதே போல ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. ஆனா அவங்க பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்திருக்காங்க. ஆனா பொண்ணு அமையவே இல்லை. பாட்டி இறந்து 30வது நாள் கழிச்சு அந்த ஒரு சடங்கு மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரே வாரத்துல பொண்ணு ஃபிக்ஸ் ஆகி, நார்மலா சொல்லுவாங்க 1 இயர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் அதிகமானதுனால அடுத்த அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணாங்க சார். இது எங்க ஊர்ல நான் லைவா பார்த்த விஷயம் சார் இது. வெரி குட் வெரி குட், அது சூப்பர் ஒண்ணு. சூப்பர். நம்ம அப்புறம் அந்த சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல அந்த ஃபீட்பேக், அந்த இது அந்த அடுத்த ஸ்டோரி அந்த அடுத்த வாரம் பேசலாம். இப்பதான் பெண்டிங் சரிங்க சார், சரிங்க வச்சிருக்கேன். சார். நீங்க அது அடுத்த சொன்ன வாரம் உடனே டக்குனு அங்க போயிடுச்சு. கிளாஸ்ல எடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படியே அதுதான் ரீகலெக்ட் அதுதான் ஆயிட்டே கிளாஸ்ல இருக்கீங்க. கொடுத்தது. ஆமா ஆமா, அது அடுத்த வாரம் சொன்னா மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஒரே சரிங்க சார், நேரத்துல சரிங்க சார். எல்லாத்தையும் கொடுத்தா ஜீரணம் பண்ண முடியாது, அதனால வெயிட் பண்ணுவோம். சார் வண்ணத்து பூச்சியும் அந்த மின்மினி பூச்சியும் ஏன் சார் ஸ்பெசிஃபிக்கா அதையும் சூஸ் பண்ணி சொன்னீங்க சார்? அதுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்ட்ல இல்ல இல்ல, ரீசன் அது இருக்கா? அனுபவத்து இல்ல இல்ல, இதெல்லாம் இல்லம்மா, எதுவுமே இது கிடையாது. அந்த பூச்சி மட்டுமே அப்படின்ட்டு இல்ல. என்னமோ பார்த்த இடத்துல எல்லாம் அது மட்டும் தான் என் கண்ணுக்கு பட்டிருக்குது. ஓ சரிங்க சார். அதனால பட்டதால அதை ஆட் பண்ணிருக்கிறேன். பட் அந்த பூச்சியும் வண்ணத்து பூச்சின்னா நல்ல கலர்ஃபுல்லா எல்லாம் இருக்காது. அது ஒரு மாதிரி கிரே பிரவுன் கலர்ல இருக்கிற ஒரு பூச்சி. அது சிலர் வேற ஒரு பேர் கூட சொல்லி அழைப்பாங்க. அது வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃபிளைக்கு மேல வேற பேர் கூட சொல்லுவாங்க. பட் நமக்கு அது தெரிஞ்சு பட்டர்ஃபிளைங்கிறனால அப்படியே நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், சரிங்க சார். சார் மின்மினி பூச்சி எங்க அண்ணா இறந்த போது மின்மினி பூச்சி தான் வீட்டுல கட்டில் கடியில வந்தது. மின்மினி பூச்சி இந்த அது இருக்குல்ல சார், அப்படியே ஷைனிங்கா விட்டு விட்டு வரும்ல சார். அது வந்துருச்சுங்க சார் எங்க வீட்டுல. நல்லது நல்லதுமா. இது நம்ம யாரும் நம்ம கொண்டு விட முடியாது. அதுவா வரணும், அதுவா போகணும். அதனால ஆமா. இது சரி ஓகே இப்படி மாத்திக்கலாம்னு சொல்லி அந்த டைத்துல நீங்க மாத்த முடியாது. ஹீலர் நீங்க ட்ரீட்மெண்ட் வேணா ஆமா. முன்னாடி கொடுத்து வேணா அவர் அனுப்பி வைக்கிறதுனா கூட அனுப்பி வைக்கலாம். அப்படி அனுப்பி வச்சா கூட நீங்க பூச்சி வர வச்சிடலாம். ஆனா இப்ப இறந்ததுக்கு அப்புறம் பூச்சி பிடிச்சிட்டு விட்டீங்கன்னா அது மாறாது. ஓகே, அதுக்கப்புறம் யாரும் போய் பூச்சி பிடிச்சிட்டு எல்லாம் இருக்காதீங்க. ஓகே சார் இப்ப கனவுகள் மேம் சொன்னாங்க, போஜராஜன் சார் கனவுல வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கனவுக்கும் இதுல ஏதாச்சும் எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. கனவுல எப்படி அது எப்படி உங்களுக்கு இன்டர் கனெக்ட் ஆகுது? நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். எங்க ஃபேமிலிலையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு விஷயம் கனவுல வரும், அடுத்த வாரத்திலே அது நடக்கிற மாதிரியே ஒரு
பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுக்குற மாதிரி அது அப்படியே இதாகும் சார், கோரிலேட் ஆகும். ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்க சார் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இல்லம்மா, என்ன நெக்ஸ்ட் என்ன என்ன அது அது நெக்ஸ்ட் கேட்டுட்டு இருக்கிறேன், கிடைச்சிச்சுன்னா சொல்றேம்மா. ஏதோ சரிங்க சார். கேட்கற சார் உடனே வணக்கம் கிடைக்கிறது சார். இல்ல, கேட்டுட்டே இருக்கணும். சொல்லுமா, ப்ளீஸ் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் மணிகண்டன் பேசுறேன் சார். இப்பதான் மணிகண்டன் ஃபுல் பேசினாலும் கிளாஸ் இது வேற மணிகண்டனா? நான் ஆயுஷ் தரம் மசாஜ் சென்டர் ஓகே ஓகே, காந்திபுரம். சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது சார். இப்பதான் வந்தேன். பிந்து மேடம் பேசும்போது தான் வந்தேன். இப்போ நான் பட்டத்து அது வண்ணத்து பூச்சி சொல்லும்போது பட்டாம்பூச்சி, நான் இப்போ கோயிலுக்கு போயிருந்தேன் சார். இங்க மதுரையில பழமுதிர் சோலை இருக்கு இல்லையா, முருகன் கோயில். ம், ம், ம். நான் ஒரு 6 மந்த்தா நான் கோயிலுக்கு போகவே இல்ல. முருகன் பக்தன் நானு. ரொம்ப முருகன்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஒரு 6 மாசமா ம், ம். கோயிலுக்கு போகல. இன்னைக்கு போய் கோயில்ல உட்கார்ந்து நல்ல தரிசனம் கிடைச்சது. உட்கார்ந்த உடனே முருகன் என்கிட்ட வந்து அருள் கொடுக்கணும்னு நினைச்ச சமயத்துல அது பட்டாம்பூச்சி வந்துச்சு சார். ஒரு 10 செகண்ட்ல. ம், ம். ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். நைட் அருமை 7 அருமை. மணிக்கு சார். ஆ, 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 ஆ. அப்புறம் இது இன்னொரு கனவு பத்தி சொல்லும்போது சார், எனக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி சித்தப்பா பையன் இறந்துட்டான். ம், அந்த ம், ம். அவன் இறக்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு கனவுல வந்து அவங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி இறந்துட்டான். அவன் வந்து என்ட்ட சொல்றான், ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. நானும் வீட்ல எல்லாத்துட்டயும் சொன்னேன். அந்த பையனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. கோயிலுக்கெல்லாம் போக சொல்லுங்க. ஏதாவது பரிகாரம் பண்ண சொல்லுங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 15, 20 நாளுக்குள்ள சார் அந்த பையன் இறந்துட்டான் ஆக்சிடென்ட்ல. ம், ம். ஓகே ஓகே அதுக்கு ஓகே. கரெக்ட்டா 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு கனவுல வந்து சொல்லுச்சு. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. ம், ம், அது ம், ம், ம். கனவுலாம் உண்மைதான் சார். நெறைய விஷயங்கள் இது மாரி முன்னாடியே எனக்கு 2, 3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஓ, எஸ் எஸ் எஸ். நன்றி நன்றி மணிகண்டன், ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சார் ஆ. வணக்கம் தேங்க் யூ சார். பிந்து சார் மேடம். தம்பமணிகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டாங்க. சார் இப்போ இந்த சில விஷயங்கள் சொல்லும்போது உடம்புலாம் சிலுக்கும் சார். இப்போ மேம் சொல்லும்போது சிலுத்துச்சு. இப்போ இந்த மணிகண்டன் சார் வந்து கோவில் போனேன் அப்படி ஒரு மாதிரி சொன்னோடனே உடம்புலாம் சிலுக்குது சார். அது அதுவும் ஒரு இது மாதிரியான இது இது எமோஷனல் அட்டாச்மெண்ட், வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா சார்? இது இது எமோஷனல் நான் வேற தனி. அட்டாச்மெண்ட். அது கொஞ்ச நாள் ஆகும், அதை விட்டு வெளியே வர கொஞ்ச நாள் ஆகும். தப்பு இல்லை, அவ்வளவுதான். கொஞ்ச ஓகே நாளைக்கு சார். ரியாக்ட் பண்றதுல இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம், சஞ்சய் சொல்லுங்க. குமார் பேசுறேங்க. சஞ்சய் குமார் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு சொந்த அனுபவம் ஒன்று உண்டு. எங்க அப்பா வந்து கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குடியிருந்தாரு. அந்த நேரத்தில் அவர் தவறினாரு. ஆனா அந்த வீட்டுல வந்து 1 மாசம் கழிச்சு அங்க மண்ணோ இல்ல செடி வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல ஒரு எருக்கு செடி வந்திருந்தது. அதுல ஒரு 16 பட்டாம்பூச்சி முட்டை போட்டு அது வளர்ந்து வெளியில வந்தது சார். அங்க வந்தது அந்த வீட்டுல. ஆனா அது என்னன்றது அப்ப புரியலைங்க. சோ ஓகே ஓகே அதனுடைய சார். இம்பாக்ட் ஆக்சுவலா எப்படி இருக்கும், அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன் சார். இல்ல, நீங்க வந்து பட்டாம்பூச்சி வந்து போட்டு குடி போட்டு வளர்த்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எப்படின்னா, ஆமாங்க. அந்த அந்த இது வரைக்கும் அனுபவம் இல்ல. இப்ப நீங்க சொல்றதும் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன். தெரியும், எல்லாமே தெரியும்னு சொல்லல. சோ இது ஓகே. வந்து எப்படின்னா, அந்த மொமெண்ட் அந்த டைம்ல நமக்கே தெரியாது. இப்ப அது குட்டி போட்டு வளர்ந்து வர்றதுன்னா நமக்கு தெரியும். பட்டாம்பூச்சி இவ்வளவு நாள் எடுத்துக்கும், அப்புறம் கூட்டுப்புழு பருவத்துல இருந்து, அப்புறம் அதுல இருந்து லார்வால இருந்து வருதுட்டெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் இது எப்படின்ட்டு தெரியாது. நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அங்க எங்கேயுமே அதுக்குண்டான சாயல் இருக்காது. அதுக்கு முன்னாடி அதுகளோட டிராவலும் அங்க பண்ணிட்டு இருக்காது. ஆனா திடீர்னு பார்த்தா வருது, செவுத்துல உட்கார்ந்துச்சா ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது நம்ம சாதாரணமா அங்க எல்லாரும் போயிட்டு வந்தா கூட அது பயந்துக்காது, அது அங்கேயே இருக்கும். ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல போய் உட்காந்துருச்சுன்னா உட்காந்துக்கும். நைட்டு ஃபுல்லா இருக்கும், திருப்பி காலையில இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் திருப்பி அது தன்னோட பார்வைக்கு தெரியும். பார்த்தா அந்த 1 இயர் ஆகும்போது அதை கவனிக்கலாம். ஓகே அப்ப சார். அது எங்க போச்சு, எங்க வந்தது, யார் அது அப்படிங்கறதுன்னா நமக்கு ஒரு தேடல் தான். இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறோம். அதுக்குண்டான பதில் எங்க கிடைக்குதோ பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம வந்து மெயினா இது சொல்ல வர்றது என்னன்னா, இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நம்ம செய்யறதுனால நன்மைகள் நடக்குதுங்கிற ஒரு நல்ல ஒரு மனம் மட்டும் மன நிறைவா செய்யுங்க. ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப திருப்தியா செய்யுங்க. இறந்தா கூட நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கா, அப்ப நம்ம செய்யறது எந்த இடத்துலயும் தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட வரும். அதுக்காக மட்டும்தான் இந்த வகுப்பை தவிர மற்றபடி ஏதோ பயமுறுத்துற மாதிரியோ அல்லது மாயாஜாலம் பண்றதோ இங்க கிடையாது. ஓகேங்க சார். நன்றிங்க சார்.
நன்றி நன்றி சார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க லாவண்யா மேடம். சார் நான் இந்த இறப்பு பத்தி பேசும்போது எங்க அப்பா இறந்து கரெக்டா 13வது நாள் காரியம் முடிஞ்சு அன்னைக்கு மறாத நாள் சாயங்காலம் எங்க மாமனார் இறந்துட்டார். இது வந்து இவங்க எல்லாமே ஜென்ம ஜென்மமா வர ஒரு பந்தங்கள் அப்படிங்கிறது வந்து இதுல கொஞ்சம் என்னால அதை நிறைய புக்ஸ் படிக்கும்போது இதை என்னால உணர முடிஞ்சது. யாரும் இங்கதான் இப்போ தனித்தனியா வேற எங்கேயோ பிறப்பாங்க அப்படிலாம் இல்லை. இவங்க ஏற்கனவே பிறந்துட்டே இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரே வலைக்குள்ளாரே தான் இருக்காங்க. ஆனா இப்போ அப்படிங்கிறது கொஞ்சம் உணர முடிஞ்சதுங்க சார். அந்த புக்ஸ் படிக்கும்போது இது நடக்கும்போது உணர முடிஞ்சது. 2 வந்து நிறைய நான் ஜீவசமாதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன். தியானம் பண்ணுவேன். அப்போ வந்து நான் வந்து இந்த பொய்கை நல்லூர்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல போய் கோரக்கர் ஜீவசமாதி அங்க நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு நல்ல சோல், அதாவது அவங்களோட ஆன்மா தானே அப்படிதான் சொல்றாங்க. அவங்க அங்க இருக்கணும்னா அங்க ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா அங்க புறா வந்ததுன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த கோவில்ல நான் புறாவை பார்த்தேன். நல்ல ஒரு ஃபீலா இருந்தது. தியானம் பண்ணும்போது நிறைய பேட் திங்கிங்லாம் வரும். ஆனா அந்த இடத்துல உட்காந்து பண்ணும்போது எனக்கு அந்த திங்கிங்கே அதிகம் வரல. எனக்கு சும்மா ஒரு உட்காந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள உட்காரவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். ஆனா அந்த இடத்துல நல்ல ஒரு நிம்மதியா இருந்தது. அதே மாதிரி இப்ப சமீபமா வந்து நம்ம காலபைரவர் கோவில்னு சொல்லிட்டு இங்க தலைவாசல் பக்கத்துல அங்க போயிருந்தேன். அங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கு. அந்த எல்லா கோவில்லயும் ஜீவ சமாதி இருக்கு. சமாதி தான் கோயில். அதுல அங்க வந்து அங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் காமிச்சாரு. அப்போ எங்க மாமா வந்து இதுல இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஜீவன் இருந்ததுன்னா அந்த ஜீவனை உறுதிப்படுத்துறதுக்கு நம்மள மாதிரி போறவங்களுக்கு கண்டிப்பா காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னபோது அங்கேயும் புறா இருந்தது. அங்கவும் உட்காந்து அந்த அம்பாள் சந்நிதியில உட்காந்து தியானம், அதாவது கோவிலுங்கிறது ஒரு நல்ல மனநிலையோட எல்லாருமே வருவாங்க. அங்க ஒரு நெகட்டிவ் தாட்ல யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் கோவில்ல உட்காந்து தியானம் பண்ணும்போது நமக்கு நல்ல அலைகள் கிடைக்கும். அதனால அதை நோக்கி நம்ம போறோம். அங்க உட்காந்து அதே மாதிரி தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல். இது 2ம் நான் அனுபவிச்சேங்க சார். இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்லதுங்க சார். இதுல வந்து இப்ப நம்ம வந்து என்னன்னா, உண்மையான இந்த சித்தர்கள் அப்படிங்கிற இடத்தை தாண்டி நம்ம குடும்ப உறுப்பினர்களே எப்படி சித்தரா மாத்துறதுங்கிறது தான் இந்த வகுப்போட ஹைலைட். ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம ஈஸியா வந்து நம்ம இப்ப கோரக்கர் அப்படின்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதர். நம்ம வந்து சாதாரணமான மனிதர்கள் எல்லாம் அவர் கிடையாது. பட் நம்ம வந்து பொதுவா ஒரு பணக்கார ஆகணும் அப்படி சொன்னா அம்பானி மாதிரி ஆவையா, அல்லது வேற யாராச்சும் பேரை சொல்லி அவரு மாதிரி ஆவையா, பில்கேட்ஸ் மாதிரி ஆவியா, இப்படிங்கிற மாதிரி தூரத்துக்கு போயிடுறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, உங்க அப்பா அதை விட கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு, அவரோட ஃபார்முலா உனக்கு தெரியுமா அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றது இல்ல. இது வந்து பாடத்திட்டத்தை வந்து எப்படி ரொம்ப ஹார்டா கொண்டு போறோமோ அந்த மாதிரி இதையும் ஹார்ட் பண்ணாம, இல்லப்பா எங்க அப்பாவே எனக்கு அதை சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பான தன்மைக்கு வர்றதுக்குதான் இந்த வகுப்பு. அப்ப நம்ம சித்தர்கள்ட்ட என்ன அனுபவிச்சு கிடைக்குதோ அதை என்னோட அப்பாட்ட, என்னோட அம்மாட்ட, என்னோட தாத்தாட்ட, என்னோட பாட்டிகிட்ட அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்மளால ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதனோட எண்டுல வரப்போகுது. அதையும் நம்ம பாத்துக்கலாம். ஆனா உண்மையால நீங்க சொன்னது ஒரு புது அந்த புறாவோட இது வந்து ரொம்ப நோட் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. கவனிக்கிறேன், இனிமேல் கவனிக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. நல்லது. வேற ஏதோ தங்கதுரை சார், இது இந்த क्वेश्चन கேக்குங்க சார். இது வந்து இந்த டாபிக் ரிலேட்டட் இல்ல சார். ஒரு சஜஷன் வேணும் சார். வயசு குழந்தை சார், ஏஜ் 7, பெண் குழந்தை. ஈவினிங் 4 o'clock இருந்து கோல்டு அண்ட் ஹேர் பெயின்னு சொல்லிட்டு ரொம்ப பெயின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. LU4 கொடுத்தேன் சார், நல்லா தூங்கிட்டாங்க. பட் ஆனா இன்னும் அந்த பெயின் வந்து கண்டினியூஸா இப்போ வரைக்குமே இருக்கு சார். ஏதாவது சஜஷன்? கேள்வி திருப்பி சொல்லுங்க. வயசு வந்து 7 சார், குழந்தை, பெண் குழந்தை. ரொம்ப கோல்டு, காது வலின்னு சொல்லிட்டு ஈவினிங் 4 o'clock இருந்து ரொம்ப அழுதுட்டு பெயின் தாங்க முடியாம அழுந்துட்டு இருந்தாங்க சார். ஒரு 4:30, 5 o'clock இருக்கும். LU4 மட்டும் தான் கொடுத்தேன் சார் நான்.
அப்போ ஒரு 10 to ம், ம். 15 மினிட்ஸ் தூங்கிட்டாங்க. நான் பாயிண்ட்ஸ் நீடில்ஸ் தான் பண்ணேன் சார். நீடில்ஸ் பண்ண உடனே தூங்கிட்டு அப்படி. ஆனா தூங்கி எந்திரிச்சிட்டு திருப்பி அந்த பெயின் அப்படியே ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகி இப்ப வரைக்கும் அந்த பெயின் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகேம்மா. K1 கொடுத்துருங்க, ஓகே சார். CV5 கொடுத்துருங்க. சரி ஓகே சார். இதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே நீடில்ஸ் பண்ணலாம். அது as usual உங்க சுகர் ஸ்டைல். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் வேற நான் ஏதாவது மணிகண்டன் கேள்விகள் சார், இருக்கா? மசாஜ் சென்டர்ல இருந்து மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். சார் எனக்கு நம்ம அக்குபஞ்சர்ல படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு சார். நல்லா பேச்சு டேலண்ட் வந்துருச்சு. நான் நம்ம ஜிசிடி காலேஜ் இருக்கு இல்லையா, நம்ம கோயம்புத்தூர் ஆமா கவர்மெண்ட் ஆமா, சொல்லுங்க அவங்களுக்கு சொல்லுங்க. ப்ரொஃபஸருக்கு போய் போன வாரம் கிளாஸ் எடுக்க போனோம் சார். வெரி குட் வெரி குட். அங்க ப்ரொஃபஸருக்கெல்லாம் கிளாஸ் கொடுப்பாங்க. அதுல 3 ஹவர்ஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தேன் சார். எல்லாமே எனக்கு நம்ம அக்குபஞ்சர்ல வந்து எனக்கு டேலண்ட் கிடைச்சது தான் சார். அது சொல்றேன்னு ஐயோ, நினைச்சேன் சார், ரொம்ப சொல்லிட்டேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் சார் நீங்க மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம ஹீலிங் பவர் நமக்கு அக்குபஞ்சர்ல எல்லாருமே ஹீலிங் பவர் அதிகம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ரிக்கி ஹீலிங் மெடிடேஷன்ல நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். நமக்கு உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீயாவே இல்லை ஒரு மாசத்துல ஒரு நாள் கிளாஸ் கொடுக்குறேன், ஆன்லைன்லயாவது ஓ, எதுலையாவது. சரிம்மா, கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார், நீங்க பயன்படுத்திக்கலாம். பார்த்துட்டு சொல்லுங்க. பாலாஜி சார் ஓகே நோட் சார். பண்ணிக்குவாரு. பாலாஜி சார் பார்த்துட்டு தேவைப்பட்டா அதை நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல எப்படி பண்ண முடியும். ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். வணக்கங்க சார், ஜெயசுதா பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார், இது வந்து நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு யூடியூப்ல நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டாம்பூச்சி அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து ஓகே பண்ணுது. அதாவது ஒருத்தவங்க ஏதாவது நம்ம இறந்தவங்களோ இல்ல ஏதோ ஒண்ணு பிரபஞ்சம் வந்து லிங்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சோ இதுக்கும் அந்த பட்டர்ஃப்ளைக்கும் அதுவும் கொஞ்சம் எல்லோ பட்டர்ஃப்ளையா தான் கண்ணுல படும். அந்த மாரி அப்படி சொன்னாங்க சார். ஆனா அது வந்து நைட்டா இருக்கலாம், எந்த டைமா வேற இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல அந்த ரூம்குள்ளேயே பட்டாம்பூச்சி வராத இடத்துக்கு கூட அந்த பட்டாம்பூச்சி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அ அ சொன்னாங்க. அப்படின்னா இருந்தா நம்ப க க கோரிக்கைய வந்து பிரபஞ்சம் வந்து கேட்டுட்டு இருக்கு. அப்ப வந்து நம்ப நம்ப பேசுறது எல்லாமே பிரபஞ்சம் கேட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. அதுதான் ஓகே, சார் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேங்க சார். சரி, ஓகே ஓகேம்மா. ஓகே, நல்லது நல்லது. நிறைய ஏன்னா விஷயங்கள் மத்தவங்களும் வருது. மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இப்படி ஏதாவது 24 ஹவர்ஸ்ல பார்த்தாங்கன்னா, அது அந்த ஏதோ ஒரு விண்ணப்பம் வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? அது வந்து பிரபஞ்சம் கேட்டுட்டு இருக்கு. சீக்கிரம் வந்து அது செஞ்சு குடுக்க போறாங்க. நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்றது வந்து அவங்க சொல்றாங்க. அதாங்க ஓகேம்மா, சார். ரொம்ப ரொம்ப நல்லது. நைஸ் நைஸ். ஓகேங்க ஓகே, சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மணி ஆச்சு, சார் 9:28 ஆச்சு. வேற ஏதாவது டவுட் இருந்தா சார் பேசி ஒன் மோர் முடிச்சலாம். திங் சார். சார் சொல்லுங்கம்மா ப்ளீஸ். சார் இந்த 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து மந்த்லி ஒன்ஸ்ங்கிற மாதிரி ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஷெட்யூல் மாத்திட்டோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கன்வீனியண்டா இருக்கும். உங்களை போல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸுக்கு அந்த இல்ல, நம்ம கொடுக்க மாஸ்டர்ஸ்க்கு மாஸ்டர்ஸ் வந்து தேவையே இல்லை. இங்க மாஸ்டர்ஸ்ங்கிறது யாரும் கிடையாது. நான் என்ன ம் சொல்றேன்னா, எல்லாருமே சொல்லி வரணும், படிக்க வைக்கணும், எல்லாருமே பேசணுங்கிறதுக்கு தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சது. யாரோ ஆமா ஒருத்தர் சார். பேசிட்டு எல்லாரும் இதையே கேட்டுட்டு இருக்கணுங்கிறது இல்லை. இப்ப எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து வகுப்பெடுக்க தயங்குறாங்கிறது எனக்கு புரியல. தப்பா சொல்லிடுவோம்னு நினைக்கிறாங்களா அல்லது வேற ஏதாச்சியா அப்படிங்கறது டவுட்ல தான் இருக்குது. சோ 15ங்கிறதே வந்து நம்ம தள்ளி போட்டிருக்கிறோம். இல்ல ஒரு மாசம் போது இன்னும் தள்ளி போட்ட மாதிரி இருக்குது. பாக்கலாம். அப்ப நம்ம அந்த குரூப்ல கேட்டுக்கலாம், எதுக்கும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஓகேவா அப்படின்ட்டு. இல்ல வாரம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஏற்கனவே தள்ளி இருக்கிறோம், 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்றதா இருந்துச்சுன்னா மத்த பீப்புளும் வில்லிங்கா வந்து கிளாஸ் எடுக்கணும். அது எடுத்து ஏதோ ஒரு கேஸ், நான் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் பார்த்தா அந்த பேஷண்ட் இருந்தது அப்படி இருந்து இந்த மாதிரி செஞ்சு இப்படி நல்லா ஆனாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நல்லா ஆகவே இல்லை அப்படின்னாலும் சரி. எவ்வளவு பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த இந்த இது கான்வர்சேஷனே ஆரம்பிச்சோம். மீட்டிங்கோட பர்பஸே அதுதான் பண்ணணும். பட் இப்ப பார்த்தா ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு லிமிட்டடா ஒரு 6 பேர் 7 பேர் தான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காங்க.
இவங்களை தவிர வேற யாருமே இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இப்ப நாம அதை எடுக்கணும்னா நம்மளே தான் வேணுமா அப்படிங்கிறது இல்லை. நம்ம இருந்தாலும் இல்லாட்டி வகுப்பு எடுத்தா நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம். இதை வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணலாம். ஒன்ஸ் இன் அ மந்த் ஓகேவா அப்படி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அது ஓகே சொன்னாங்கன்னா நம்ம ஒன்ஸ் இன் அ மந்த் செட் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. சரி இப்போதைக்கு வந்து சரி நம்ம அந்த 15 days ஒன்ஸ் கண்டினியூ பண்றது நல்லா இருக்கும். ஷூர் அதுவே ஷூர் நிறைய ஓகே கேப் இருக்குது. அது நமக்கு சிரமம் தெரியுது. ஏன்டா நம்ம அந்த ஒரு நாள்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டுட்டு பாலாஜி சார் நிறைய சிரமப்படுறாரு. ஏதாவது ஒருத்தர் வர வைக்கிறதுக்கு அவங்க இவங்கள கூப்பிட்டு பேசி கடைசியில குரூப்ல போட்டு கடைசி நேரத்துல தான் நம்ம பண்ண முடியுது. ஏன்டா எல்லாரும் ப்ராக்டிஸ்ல பிஸியா இருக்கிறோம். அதனால வாலண்டியர்ஸ் தான் வந்து சார் நான் இந்த வகுப்பு எடுக்கிறேன், நான் இந்த வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னா அதாவது ரிலேட்டட் அக்கு பஞ்சர் அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். வேற ஒரு டாபிக் எடுக்கும்போது என்னன்னா அது படிச்சாதான் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி டைவர்ட் ஆயிடக்கூடாது. அதனால அக்குபஞ்சர்ல நம்ம பிளஸ் மைனஸ்ல ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். முன்ன பின்ன பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும். அந்த தாட்ல யார் இருந்தாலும் கொஞ்சம் நேம் வாலண்டியரா வாங்க, ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே ஸோ மணி 30 ஆச்சுமா, 31 ஆச்சு. ஒட்டர் தேங்க்ஸ் கொடுத்து முடிச்சுக்கலாம். பாலாஜி சார் அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. இருக்காரா பாலாஜி சார் இருக்காரு. இருக்கேன். சார் பேசுங்க. அவுட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுங்க. இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்த மகேஷ் சாருக்கும், இந்த ஹோஸ்டிங் நம்ம ஸ்பேஸ் கொடுத்த தனலட்சுமி மேடம் மிகச்சிறப்பாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க தேன்மொழி மேடம், பிந்து மேடம், தம்பா மணிகண்டன் மற்றும் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் அடுத்த ப்ரோக்ராம் எப்போங்க சார் பண்ணுவோம்? சார் அடுத்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அடுத்த வேற டாபிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுக்கலாம் சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஸோ நம்ம அடுத்த மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் இருக்கு. ஓகேங்க சார். பிந்து மேடம் வேற ஏதாவது சொல்லணுமா? சார் அதுல வந்து என்னன்னா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் அக்யூபஞ்சர் படிச்சிருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இதுல கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணா இன்னும் இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பா இருக்கும். ஏன்னா எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம எஃபர்ட் போடுறோம், அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் இவ்வளவு வருது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த ப்ரோக்ராமை இன்னும் சிறப்பிக்க வைக்குங்கிறது எங்களுடைய கருத்து. அதனால நம்மளுடைய கருத்து. அதனால இப்ப மத்த அட்டன் பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் ஏதாச்சும் அவங்கவுங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒன்னோ ரெண்டோ இதை எடுத்திருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் ரிப்போர்ட் அதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நல்லதுதான், அந்த அவசியம் பிளான் பண்ண சொல்லலாம். கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சப்போர்ட்டிங்கா இருக்கும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஆல். முடிச்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் 2ஆம் தேதி 16ஆம் தேதி மீண்டும் சந்திப்போம். ஆமாம் சார். ஓகே சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.